வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்னைக்கு எப்படி உப்பு சீடை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா அந்த மாதிரி மொறு மொறுன்னு வெடிக்காத மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துட்டு அதை வந்து நல்லா 1 to 2 நிமிஷம் வதக்கி கொடுங்க. இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி கொடுத்துட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசி மாவை வந்து ஒரு பேனில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அரிசி மாவை ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இதோட மிக்சிங் பவுலுக்கு அப்படியே மாற்றிடுங்க. இது கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சோண்டு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கையால் மேலாப்பில் நல்லா கலந்து விடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி கலந்து விடாதீங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்து கலந்து விடுங்க. நல்லா வந்து சப்பாத்தி மாவு மாதிரி கலந்து விடுங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி மாவு இருக்கணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் சின்ன உருண்டையாக வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எல்லா மாவையும் உருண்டையாக பண்ணிவிட்டு 15 நிமிஷத்துக்கு வந்து அப்படியே வந்து ட்ரை ஆக விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு தட்டில் வந்து உருண்டையை போட்டு சின்ன சின்ன உருண்டையை போட்டு அதை அப்படியே சூடான எண்ணெயில் போடுங்க. எண்ணெயில் போடும்போது அது வெடிக்காதுங்க, நுரை வரும். அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 நிமிஷத்தில் வந்து சீடை இந்த மாதிரி வந்து குக்காய் வந்துடும். கோல்டன் ப்ரௌனாக ஆன அப்புறம் எடுத்துடுங்க. வடிகட்டிட்டு எடுங்க. கிராக் ஆயிருந்தால் தான் வந்து சீடை குக் ஆயிருக்குன்னு அர்த்தம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.